வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள்ங்க. தொடர்ந்து நீங்க குடுத்த அன்பும், ஆதரவும் விலைமதிப்பில்லாதது. 1,000,000 சந்தாதாரர்கள தாண்டி இன்னைக்கு நம்ம வெற்றி நடை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, அதற்கு காரணம் உங்களுடைய மனதார நீங்க குடுத்த ஆதரவு தான். சரிங்களா? அந்த வகையில எல்லாருக்கும் நன்றிய தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவ நம்ம ஆரம்பிப்போம். இந்த பதிவு முழுக்க முழுக்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. ஐயா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் கிரகநிலை மாற்றங்களால என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்? அதற்கான முன்னெச்சரிக்கை விஷயங்கள நம்ம எப்படி எடுத்துக்கணும்? எப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு இந்த நேரத்தில வந்து சேரும். எதுலலாம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும்னு சொல்லி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல கணிப்புகள நம்ம பதிவுகள் மூலமா குடுத்துட்ருக்கோம். அந்த கணிப்புகள், அந்த பதிவுகள பார்த்து நீங்க குடுத்த கமெண்ட் ஆகட்டும், லைக்கு, ஷேரு இது எல்லாமே உண்மையிலுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அளவற்ற சந்தோஷத்த குடுக்குது. தமிழ்நாட்ல மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியா, கனடா, மலேசியா, சிங்கப்பூர்ன்னு கடல் கடந்து போயும் நம்மளுடைய பதிவுகள் பலருடைய மனதில இடம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கும்போது, மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்ல. சரிங்களா? அந்த அளவுக்கு நீங்க குடுத்த அன்பும், ஆதரவும் மனநிறைவா இருக்கு. அதனால தான் உங்களுக்கும் நல்லது எல்லா வகையிலும் வந்து சேரணும்னு சொல்லி தான் இந்த சாம்பிராணி நம்ம தயார் பண்ணி குடுத்தோம். 2 வருஷமா எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தோம். ஜாதகம் பார்த்த நபர்களிடம் எல்லாரிடமும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஐயா, இந்த கண் திருஷ்டி சம்பந்தமா எதை தொட்டாலும் தடை, தாமதம் இதற்கான ஒரு சொல்யூஷனா நம்ம ஆன்மீக ரீதியா ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம வழிபாடு ரீதியா தரலாங்க. அத நம்ம யோசிச்சு முடிவு பண்ணி உங்களுக்கு தயார் பண்ணி நான் சொல்றேங்கன்னு சொல்லியிருந்தேன். 2 வருடமா நேர பற்றாக்குறையால நம்மளால தர முடியாம இருந்தது. இப்பொழுது இறைவனுடைய அருளால அந்த நல்லதை தேடக்கூடிய அந்த குணம் நம்மகிட்டயும் இருக்கு. அதனால தான் கடவுள் அதற்கான நேரத்த குடுத்தாரு. நம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த மூலிகைகள மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து காய வச்சு, அரைச்சு அதை பொடியாக்கி இந்த சாம்பிராணி, மூலிகை சாம்பிராணிய நம்ம குடுத்தோம். வாங்கிய அனைத்து நபர்களுக்கும் நல்ல மாற்றத்த நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் ரெக்கார்ட்ல சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி தான். வாங்குனவங்களே திரும்ப கேட்டீங்க பார்த்தீங்களா? அதுதான் இந்த சாம்பிராணி கரெக்ட்டா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. நல்ல மாற்றத்த குடுத்துருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. புதுசா ஆர்டர் பண்ணுறவங்கன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இது ஏதோ விற்கணுன்றதுக்காக, இதை பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காக நம்ம திட்டம் போட்டு பிளான் பண்ணல இதை பண்ண கிடையாது. இது நம்ம தொடர்ந்து நம்ம பதிவை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஜாதகம் கணிச்சு கொடுத்தோம். பலன்கள் கேட்டவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அவங்க இந்த கண் திருஷ்டி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதற்கான ஏதாவது வழிபாட்டு முறைகளோ அல்லது ஆன்மீக ரீதியாக பொருட்களோ தர முடியுமான்ற மாதிரி ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டுக்கொண்டதின் பேரில் தான் நம்ம இந்த சாம்பிராணி தயார் பண்ணி தரலான்னு ஒரு ஐடியா வந்தது. நம்ம தயார் பண்ணி கொடுத்தோம். அதுவும் அவங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுத்தது. எங்கள் வீட்டில் கூட இந்த சாம்பிராணி தான் இப்போ வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நல்ல மாற்றம் இருக்குன்றனால தான் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்தோம். வாங்குறவங்கள்ட்ட கூட நம்ம தெளிவாக அதுதான் சொல்கிறோம். ஐயா, ஒரு பாக்கெட் வாங்கினீங்கன்னா கூட போதும், வாங்குங்க, பயன்படுத்தி பாருங்க. நல்ல மாற்றம் தெரியுதுன்ற பட்சத்தில் தொடர்ந்து வாங்கி பயன்படுத்துங்க. எதையுமே பயன்படுத்தி பார்க்கும்போது தான் தெரியும் அதற்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றத. அதனால தான் 1, 2ன்னு வாங்கினவங்க இன்றைக்கி 10 பாக்கெட் கொடுங்க, 20 பாக்கெட் கொடுங்கன்னு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்க, இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பதிவுக்கான பலன்களை பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பதிவை போடுறோன்னாவே ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவர்களுக்கான எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அதிகம் நாட்டம் கொண்டவர்கள். இதை நான் சில பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தெரியும். அவங்களுடைய எதிர்காலத்தை ரொம்ப அதில் ஃப்யூச்சர் மேலே ரொம்ப கவனத்தை வைக்கிறவங்க. இன்றைக்கி பேசுகிறவங்க, இன்றைக்கி திட்டுறவங்க, இன்றைக்கி நம்மளை பற்றி என்ன வேணாலும் நினைக்கிட்டோம். ஆனால் நாளை எதிர்காலம் நம்ம எப்படி வந்து நிற்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அப்போ தான் தெரிய போகுது நம்ம யார் அப்படின்னு. அந்த ஒரு எண்ணத்தை ஆழமாக சின்ன வயசுலேருந்தே இவங்க மனசில் பதிய வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். ஆனி மாதம் நிறைவடைய போது, ஆடி மாதம் தொடங்க இருக்கு. சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னன்றதை இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர்வது வழக்கங்க. அந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களும் இருக்கும், சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களும் இருக்கும். அப்படி இந்த ஆனி மாதம் முடிஞ்சு தற்போது வரக்கூடிய இந்த ஆடி மாதம் எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் வர இருக்குன்ற சில முக்கியமான பாயிண்ட்டுகளை இந்த பதிவில் பார்த்துட்டு, அடுத்த பதிவிலையும்
மிக முக்கியமான தகவல்களை திரும்ப நம்ம பார்க்க இருக்கோம். ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதம் அப்படின்றது உங்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆடி திருவிழா, குலதெய்வ வழிபாடு, நல்ல காரியங்கள், அன்னதானம் சொல்லி இந்த மாதம் கோலாகலமாக எல்லா ஊர்லேயும் பண்டிகைகள் கொண்டாடப்படும். சொந்த பந்தமெல்லாம் வீட்டுக்கு வந்து ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். திருமண பக்கம் எல்லாம் கடவுளுடைய பாடல், தெய்வத்தினுடைய பாடல், அம்மனின் பாடல் நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தும். நல்ல ஒரு அதிர்வலைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான மாதம் நான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன். வருஷத்திலேயே தமிழ் மாதங்களிலே இந்த ஆடி மாதம் மிக மிக முக்கியமான மாதம். இந்த மாதம் ரொம்ப பவர்ஃபுல். இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளாகட்டும், பரிகாரங்களாகட்டும், அல்லது உங்கள் மனம் ரீதியாக ஏற்படக்கூடிய தெளிவுகளாகட்டும் பல மடங்கு பலன்களை தரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம். இது அதாவது குரு பகவான் மிதுனத்தில் இருக்காரு. கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆடி 12ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறாரு. சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. சூரிய பகவான் கடகத்திலிருந்து மாதம் முழுவதும் அமர்ந்து கொண்டு பலனை கொடுக்க இருக்கார். கேது பகவான் சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் இருக்கார். சனி பகவான் வக்கரமடைந்து மீண்டும் மீன ராசிக்கு இருக்கார். சரிங்களா? இந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல விருச்சிக ராசிக்காரர்கள் யார் நான் சொல்லட்டுமா? முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சட்டுன்னு கோபம் வந்துடும். மனசில் இருக்கிறத எதையும் மறைக்காமல் பேசுவீங்க. வீட்டிலேயே உங்களுக்கு எதிர்கருத்துக்களை கொடுக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில் அப்படின்னு சொல்லி வந்துட்டால் வெள்ளைக்காரனாட்டம் வேலை செய்வீங்க. அது என்னங்க வெள்ளைக்காரனாட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டால், உண்மையை சொல்லணுன்னா மற்ற நாடுகளை விட நம்ம நாட்டில் தான் வேலை அப்படின்னு வந்துட்டாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய நபர்கள். ஆனால் இந்த சில பழமொழிகள் இருக்கும். சில பழமொழின்றதை விட சில வார்த்தைகள் வழக்கத்தில் இருக்கும். அப்படி வந்த வார்த்தை தான் வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன் போல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மை சொல்லணும்னா நம்ம தான் வேலைக்கான நபர்கள். நம்ம தான் வேலையில் மிக மிக சுறுசுறுப்பான நபர்கள். அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்கள் வேலை தொழில்னு வந்துட்டால் பரபரப்பாக அந்த நேரத்தில் அந்த வேலை முடியணும்னு நினைக்கக்கூடிய ஸ்ட்ரிக்டான நபர்கள். ஆமாம், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. சரிங்களா? தன்னுடைய தன்னுடன் வாழ்க்கையில் இணையக்கூடிய நபர்களிடமும் சில நேரங்களில் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. இது அவர்களுடைய குணம். சரிங்களா? ஒரு விஷயம் கரெக்டாக நடக்கணும், சரியாக நடக்கணும். தொடர்ந்து ஒரு மனிதன் தெரிஞ்சே தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்துல எல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்திருப்பதால் வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா சிந்தனைகள், செயல்கள் இவை எல்லாம் உயர்ந்தவையாக மாறும். பாருங்கள், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சிந்தனைகள், செயல்கள் இருக்கும். அவை எல்லாம் உயர்ந்த எண்ணமாக உருவாகும். செவ்வாய் கடந்த சில மாதங்களாக நீச்சமாக இருப்பதால் அவை அனைத்தும், அதாவது எண்ணங்கள் உதிக்கும், ஆனால் கையில் வந்து சேர தாமதமாகும். தடைகளை பார்த்துருப்பீங்க. கரெக்டுங்களா? தடைகள் பார்த்துருப்பீங்க நிச்சயமாக. அதாவது ஆரம்பிக்கும் போது வேகமாக இருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம், செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்வேகம் வரும். ஆனால் அந்த தடுமாற்றம், தடைகள் இதுதான் அவங்கள அப்பப்போ அப்படியே ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேகமாக வருவாங்க. ஒரு தடையும் தாமதத்தையும் பார்க்குறப்ப அப்படியே அந்த ஒரு ஸ்பீட் பிரேக் வரும். சரிங்களா? இது எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சுக்கிரன் என்னும் சுப கிரகம் உங்கள் ராசியை பார்ப்பதால், அதான் நான் சொன்னேன்ல, சிந்தனைகள் அருமையாக இருக்கும். சுறுசுறுப்பாக மாறுவீங்க. எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இந்த நேரத்தில் உருவாகும். ஏன்னா 2ஆம் அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதால் தனவரவு உண்டாகும். ஆமாங்க, பணவரவு உண்டாகக்கூடிய காலமாக இது இருக்கும். இதுவரை கொடுத்துட்டு வராத பணம் கூட திரும்ப வருவதற்கான காலகட்டமாக இருக்கும். காப்பீட்டில் இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீண்ட நாட்களாக கொடுத்து வைத்திருந்த பணம் கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டாகும். இந்த காலகட்டம் இந்த பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தையும் நம்ப மாட்டாங்க. கரெக்டுங்களா? உழைக்கிற உழைப்பு தான் நமக்கு நிலையான அதிர்ஷ்டம் என்பதை ஆழமாக நம்பக்கூடிய நபர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இது உண்மையிலுமே எனக்கு கேட்டால் அப்ரிஷியேட் பண்ணணும். இதுதான் உண்மை. அவங்க நினைக்கிறது தான் உண்மை. நம்முடைய உழைப்புக்கான முழுமையான பலன் நமக்கு கிடைக்கிறது தான் உண்மையான அதிர்ஷ்டம். இந்த உலகத்தில் 90% எல்லோரும் அவர்களுக்கான உழைப்புக்கான முழுமையான பலனை அடைவது இல்லை. இதுதான் உண்மை.
அவங்க ஒரு சூழ்நிலை காரணமாக, அவங்களுடைய வாழ்க்கை காரணமாக ஒரு இடத்துல வேலை செய்வாங்க, கடின உழைப்பை கொடுப்பாங்க. ஏன்னா அவர்களுடைய சூழ்நிலைக்கு அந்த மாதத்திற்கு அந்த நாட்களுக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை அவங்க சம்பாரிச்சாகணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, கடமைகள் இருக்குது. இப்படி சூழ்நிலைக்காக வேலை செய்யக்கூடிய நபர்கள் இங்கே நிறைய பேர். அவங்க உழைப்புக்கான முழுமையான பலனை ஒவ்வொரு மாதமும் லாபத்தை கையில் பார்க்குறாங்களான்னு கேட்டால் இல்லை. அவர்களை வைத்து அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் தான் முன்னேறிட்டு இருப்பாங்க, நிறைய சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகள் அவர்களை மேலே வரவிடாமல் அதே இடத்துல ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டின மாதிரி மாட்டியிருக்கும். சரிங்களா? ஆகவே நீங்கள் ஒரு 8 மணி நேரம் உழைக்கிறீங்க அப்படின்னா அந்த 8 மணி நேரத்துக்கு உண்டான முழுமையான உண்மையான லாபம் உங்கள் கைக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் அதிர்ஷ்டக்காரர். நிஜமாக நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. நீங்கள் தான். மற்றபடி இந்த லாட்ரியில் பணம் விழுகிறது, உங்களுக்கு இந்த கார் பரிசு விழுகிறது, பணப்பரிசு விழுகிறது, இதெல்லாம் அதிர்ஷ்டம்னு நம்ம நினச்சிருக்கிறோம். அது ஒரு நாள் அதிர்ஷ்டம். அது எப்போதாவது வரக்கூடிய அதிர்ஷ்டம். நிரந்தர அதிர்ஷ்டம் எதுன்னா உங்கள் உழைப்புக்கான முழுமையான லாபம் உங்கள் கைக்கு வந்து சேரது தான் கடவுள் கொடுக்கக்கூடிய நிரந்தர அதிர்ஷ்டம். அதை தான் நம்ம அதிர்ஷ்டமாக பார்க்கணும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய காலம் 4ஆம் வீட்டில் ராகு இருப்பதால், திரும்பவும் சொல்கிறேன், பிரம்மாண்ட சிந்தனைகள் ஆரம்பமாகும், ஆடம்பரமான சிந்தனைகள் ஆரம்பமாகும். எண்ணங்கள் பெரிய வீடு கட்டணும், பெரிய கார் வாங்கணும் அப்படின்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். சரிங்களா? சிந்தனையே இல்லாத நபர்கள் கூட இந்த காலகட்டம் எப்படி சிந்தனைகள் உருவாகுதுன்னு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நீங்கள் பாருங்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அது நடக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனி வரக்கூடிய காலகட்டம், அதாவது இந்த ஆடி மாதம் நெருங்குது, இப்போ ஆரம்பமாக போகுது. இப்போ இந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்களை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும், ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா, இப்போ நான் சொன்னது தான். இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க பைக் எடுத்துகிட்டு, இல்லைனா எங்கேயாவது ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, இதுவரை கவனிக்காத சில விஷயத்தை இப்போ கவனிப்பீங்க. என்னங்க அப்படின்னு கேட்டால், அதுதான் நான் சொன்னேன், இந்த பிரம்மாண்டம் ஆடம்பரம். இது உங்கள் கண்ணில் இனிமேல் அதிகமாக படும். இப்போ ஒரு ரோட்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, ஒரு பெரிய வீடு பார்ப்பீங்க, இவ்வளோ நாள் பார்ப்பீங்க, பார்த்துட்டு கடந்து போயிடுவீங்க. உங்களுடைய வேலைகளில் தான் சிந்தனை இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த கிரகநிலை மாற்றங்களை பொறுத்து பார்த்தோம்னா, இப்போ அந்த வீடை கிராஸ் பண்ணும்போது, அந்த வீட்டை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆழமான எண்ணம் உருவாகும். என்னன்னா, அந்த வீடு உங்களுடைய ஸ்டைலில் உங்கள் கண்ணுக்கு மாறுற மாதிரி ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை வரும். இப்படி என்னங்க அப்படி சிந்தனை அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி நம்மளும் ஒரு பிரம்மாண்டமான பெரிய வீட்டை கட்ட வேண்டும் அப்படின்ற எண்ணம் ஆழமாக உருவாகும். நீங்கள் அப்படியே உங்கள் மனசில் காட்சிகளை சிந்தனை பண்ணி பார்ப்பீங்க, இமேஜினேஷன் பண்ணி பார்ப்பீங்க. அந்த வீடு நம்ம ஸ்டைலில் மாறினா எப்படி இருக்கும், நம்ம வீடாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. வீடு மட்டும் இல்லை, காரு, பைக்கு அப்படின்னு சொல்லி ஆடம்பரம் சார்ந்த விஷயங்களை உங்களை கவனத்தை ஈர்க்கும். ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள், பொருட்கள் உங்கள் கவனத்தை ஈர்க்கும். முன்பை விட இப்போ அதிகமாக ஈர்க்கும். சரிங்க, ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு கிரகநிலை இது போன்ற ஒவ்வொரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்தந்த மாற்றத்தை அந்தந்த மனிதர்கள் எப்படி தன்னுடைய லைஃப்பில் நல்லதாக மாற்றிக்கிறாங்கன்றதுல தான் இருக்குது உங்களுடைய புத்திசாலித்தனமும் சாதுரியமும். சரிங்களா? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சாதுரியம், புத்தி திறமை, புத்திசாலித்தனம் இதுதான் உங்களை வெற்றியாளராக மாற்றும். உங்களிடம் உள்ள முன்கோபமோ அல்லது ஆக்ரோஷமோ இது உங்களை வெற்றியாளராக மாற்றாது. இதை நீங்கள் என்றைக்குமே ஆழ் மனதில் பதிய வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் அதாவது கத்தி கூர்மையை விட புத்தி கூர்மை தான் வலிமையானது. அதை தான் என்றைக்குமே விருச்சிக ராசிக்காரர்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குணநலன்கள் இருக்கும். அது நல்லதையும் கொடுக்கலாம், சில பழக்க வழக்கங்கள் கெட்டதையும் கொடுக்கலாம். எது நமக்கு மைனஸோ அந்த பழக்க வழக்கம் அந்த ராசிக்கான பழக்க வழக்கமாகவே இருந்தாலும் அதை மாற்றிக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துங்க, ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்துங்க. நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இதுதான், நீங்கள் கண்ட்ரோலில் இருக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். சரிங்களா? அப்போ இவை அனைத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும். கட்டுப்படுத்திக்கிட்டு இதன் பிறகு வரக்கூடிய இந்த சிந்தனைகள் இந்த நேரத்தில் இதை எப்படிங்க நமக்கு ஃபேவரபுளாக மாற்றிக்கிறதுனா ஒரு வைராகியமாக உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ஆடம்பரமாக உங்கள் கண்ணில் ஐயா ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொருத்தரை ஏமாற்றி நம்ம ஆடம்பர வாழ்க்கை வாழணும், மற்றவருடைய பொருளை நமக்கு சொந்தமாக்கிக்கணும், இது போன்ற சில கெட்ட எண்ணங்கள் தான் மிக மிக தவறானது. நீங்கள் ஆரோக்கியமாக நல்ல முறையில் உங்கள் உழைப்பினால், உங்களுடைய புத்தி கூர்மையால் நீங்கள் சம்பாரித்து எத்தனை வீடு வேணாலும் கட்டுங்க, எத்தனை ஆடம்பர பொருட்கள் வேணாலும் வாங்கிக்கோங்க. உங்கள் திறமையை பொறுத்தது. கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை, உங்கள் திறமையை வைத்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் முன்னேறி போகலாம். இங்கே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பாதிக்கிறவங்க கூட இந்த உலகத்தில் இருக்காங்க. பல கோடிகள் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் நமக்கு இது இருந்தால் போதும்பா அப்படின்னு நினச்சிருந்தா இன்றைக்கி அவ்வளோ பெரிய இடத்த அடைஞ்சிருக்க முடியாது. பெரிய எண்ணத்தை வைங்க. அதற்காக பெரிதாக உழைக்கவும் வேண்டும், பெரிதாக பொறுமையை காக்கவும் வேண்டும். சிக்கல்களையும், அதாவது கஷ்டங்கள் தான் நமக்கு சிக்கலாக தெரியுது. சிக்கல்ன்ற வார்த்தையை பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தக்கூடாது வாழ்க்கையில். கஷ்டத்தை எதிர்கொண்டு மேலே வந்து தான் ஆகணும். இதையெல்லாம் அடையணும்னா இதற்கான நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிகள் பொறுத்து தான் இருக்குது. இது ஆசையா பேராசையா என்பது. பேராசை என்றுமே பெருநஷ்டத்தை தான் தரும். சரிங்களா? ஆகையால் உங்களுடைய ஆசைகளை நல்ல வழியில் முயற்சி பண்ணுங்கள். அதுதான் முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த நேரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் இது போன்ற எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அதனால் அதற்காக நீங்கள் தயாராகணும். நான் பல பதிவுகள் அதான் சொல்லியிருக்கேன். ஐயா, நேரங்காலம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், நம்ம தயாராகி நின்னா போதும். நம்ம தயாராகி நிற்கணும், அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். அந்த நேரத்தில் சில சிம்டம் கடவுள் காட்டுவார், சில நல்லதை கண்ணில் பட வைப்பார். அதெல்லாம் எதுக்காக பட வைக்கிறாரு, எதுக்காக இது நம்ம கண்ணில் தெரியுது, நம்ம காதில் ஏன் இந்த விஷயம்லாம் கேட்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா பார்த்தீங்கன்னா வெளியில் செல்ல வேண்டிய, அடிக்கடி வெளியில் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சரிங்களா? வேலை இல்லாதவர்களுக்கு வெளியூர் சென்று வேலைக்கான வாய்ப்பை தேடுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். சரிங்களா? வீடு சார்ந்து நிலம் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா பரிசீலனை பண்ணி தான் முடிவு எடுக்கணும். பத்திரங்கள் சார்ந்து ஒரு முறைக்கு இருமுறை நல்லா ஒரு வாட்டி கிளியரன்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் எந்த ஒரு முடிவுமே எடுக்கணும் வீடு நிலம் சார்ந்த விஷயங்களில். சரிங்களா? அதே போல் குழந்தைகள், இந்த விருச்சிக ராசிக்காரர்களில் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் உடல்நிலை அடிக்கடி ஏதாவது ஒரு பாதிப்பு வர்றது, இந்த சளி பிடிக்கிறது, காய்ச்சல், இந்த மாதிரி இந்த மருத்துவ செலவு இந்த மாதிரிலாம் பண்ணுறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். சரிங்களா? அதே போல் 10ஆம் இடத்தில் செவ்வாய் வலுவாக இருப்பதால் ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்க போகுது. இதை தான் பல பதிவுகளில் நான் சொல்கிறேன். ஐயா, நீங்கள் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எந்த நல்ல கணிப்புகளை யாராவது உங்கள் ராசிக்கு இப்படி நல்லது நடக்குங்க, இப்படி நல்ல மாற்றங்கள் இருக்குங்க அப்படின்னு நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயத்த சொன்னால் நீங்கள் நம்புங்க. அந்த நம்பிக்கையை ஆழமாக பதிய வச்சு நீங்கள் முதல்ல நம்பிக்கையை வச்சிங்கன்னா தான் அந்த நல்லது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். சரிங்களா? ஆனால் இதுக்காக நீங்கள் கோடீஸ்வரர் ஆக போகிறீங்க, இன்னும் 1 மாதத்தில் லட்சாதிபதி ஆயிடுவீங்க, இப்படி சொல்கிறத நீங்கள் நம்பணுமான்னு கேட்டிங்கன்னா எப்படி நம்ம நம்புறது சொல்லுங்கள்? ஏன்னா ஐயா, உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு நம்ம மாறணும் அப்படின்னா உடனே முதல்ல நம்ம கிளம்பணும், பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கணும், பஸ்ஸை பிடிக்கணும், டிக்கெட் எடுக்கணும், சீட் பிடிச்சி உட்காரணும், அந்த ட்ராவலை நம்ம ஃபேஸ் பண்ணணும். அப்புறம் அந்த இடத்த வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இறங்க முடியும். ஒரு இடம் விட்டு இடம் மாறுறதுக்கே இவ்வளோ வேலைகள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம நினச்ச அந்த எதிர்காலத்தை ஒன்றும் இல்லை, நீங்கள் லட்சாதிபதியாக வாழணும்னு நினச்சாலும் அதற்கான இடைப்பட்ட காலத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், கடந்து தான் ஆகணும். அதில் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறான், எந்த மாதிரி சிந்தனைகள் அந்த மனிதனுக்கு வருது, அந்த மனிதனுடைய அதிர்வலைகள் எப்படிப்பட்ட நபர்களை கொண்டு சேர்க்குது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது அவர்கள் வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் தடைகளையும் தாமதத்தையும் பார்க்குறதும். சரிங்களா? ஆகவே இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்கள் குரு 8இல் அமர்வதால் பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த குறைபாடுகள் சரியாவதுக்கான ஒரு நேரம். சரிங்களா? அதே போல் ஆடி மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு செல்வதால் யார்? செவ்வாய் பகவான். இது வேலையிலையும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேறு இடங்களுக்கு மாற்றமாகி அந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, இது போன்ற விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சரிங்களா? குருவும் சுக்கிரனும் எதிர்த்தன்மை உள்ளவர்கள் என்பதால் அந்யோன்யமாக இருப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே. சரிங்களா? பிரச்சனைகள், சண்டைகள் வேண்டாம் தயவு செஞ்சு.
9ஆம் இடத்தில் பாகிஸ்தானத்தில் சூரியன் புதன் இணைந்துள்ளதால் 10ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளதால் தொழில் அருமையாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. சரிங்களா? இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமையான ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மன வலிமையையும் உடல் வலிமையையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை எல்லா காலகட்டத்திலையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக அமைச்சுக்க அதற்கான விதிகளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஐயா, கிரகநிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும், பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன், நீங்கள் பழகிட்டு இருக்கிற உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய மனசு கூட மாறிட்டு தான் இருக்கும். இங்கே எல்லாமே மாறக்கூடியது தான். இங்கே வந்து மாற்றம் ஒன்று தான் மாறாதது, எல்லாமே மாறும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கும்னு நினைக்காதீங்க. இயற்கையை புரிஞ்சுக்கோங்க. இந்த வாழ்க்கை நல்லபடியாக வாழ இயற்கை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை, அதுதான் ஞானம்ன்றாங்க. அந்த ஞானம் என்னென்னா இதுதான், ஞானம் பிறக்கிறதுன்றாங்களே அது இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இயற்கை என்னன்னு புரிஞ்சுட்டிங்கன்னா போதும். இயற்கை என்னங்க நான் சொல்லட்டுங்களா? இன்றைக்கி இருக்கிற மனிதன், அந்த மனிதனுடைய மனநிலை நாளைக்கு அப்படியே இருக்கும்னு நம்ம நினைக்கக்கூடாது. இன்றைக்கி எப்படி நீங்கள் தான் நம்ம தான் சொல்கிறோம்ல, தங்கத்தின் விலை இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காதுங்க, ஏறுங்க இறங்குங்க, எப்படி வேணாலும் மாறுங்க. அதே நிலைமை தான் எல்லா விஷயமும் லைஃப்பில். அதுதான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான். எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. எதுவுமே, உங்கள் கஷ்டமும் அப்படி தான், அதுவும் நிரந்தரம் கிடையாது, அதுவும் சரியாகும். அது மட்டும் வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க, ஆனால் இந்த கஷ்டம் மட்டும் என்கிட்ட நிரந்தரமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தால், நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது உண்மைன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க, ஒத்துக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னது சரிதான். ஐயா, இந்த கஷ்டம், ப்ராப்ளம், கடன் பிரச்சனை, இது எல்லாத்தையுமே நானாகட்டும் நீங்களாகட்டும் எல்லாரும் கடந்து வந்த நபர்கள் தான். இப்போ சில நபர்கள் அந்த ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணிட்டும் இருப்பீங்க. நீங்கள் இதை சரி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடந்த காலத்தில் சில ரிசர்ச் பண்ணுங்கள். என்னங்க கடந்த காலத்தில் ரிசர்ச் என்னங்க பண்ண வேண்டியது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த சூழ்நிலை வருவதற்கு என்ன காரணங்கள் அப்படின்றத நீங்கள் தெளிவாக அனலைஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐயா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இதிலேருந்து வெளிவரதுக்கான வழிகள் உங்கள் மனதில் பிறக்கும். இப்போ வந்த இந்த ப்ராப்ளத்தில், இந்த கஷ்டத்துலேருந்து வெளிவரதுக்கு என்னன்றதை யோசிக்கிறத விட இது ஏன் வந்துச்சு, இந்த கஷ்டம் என்ன பண்ணணும், என்ன செஞ்சோம், எங்கே யார்கிட்ட என்னத்தை பேசி வச்சோம், யார்கிட்ட என்ன சொன்னோம், யாரை தேவையில்லாமல் நம்பணும், யாரை நம்பாமல் போனோம் அப்படின்ற பல விஷயத்தை நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். இந்த வாழ்க்கை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கும். உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். நீங்கள் இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் கொடுத்து ஒரு ஜாதகத்தை கொடுத்து அந்த ஜோதிடர் சொல்கிறத நீங்கள் எப்படி மனசார நம்புறீங்கள, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அதுதான் அப்படின்னு நம்புறீங்களா? அப்போ அவர் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சொல்கிறாருல்ல, அந்த கணிப்பு திறமை ஓரளவு உங்களுக்கு, நீங்கள் இதுக்காக போய் ஜோசியம் படிங்கன்னு நான் சொல்ல வரல, ஒன்றும் இல்லை. உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயத்தையே நீங்கள் கணிக்க கற்றுக்கோங்க. இதெல்லாம் ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது, இந்த நேரத்தில் எப்படி இருந்த மனிதர்கள் இன்றைக்கி எப்படி மாறினாங்க, ஏன் மாறினாங்க, இந்த காலநிலை எப்படி ஒருத்தரை மாற்றுது, நம்ம எப்படி மாறி இருக்கோம், அப்போ நம்ம இனிமேல் என்ன பண்ணணும், இனிமேல் எடுக்கக்கூடிய விஷயத்தில் எப்படி நடந்துக்கணும். ஐயா, இதெல்லாம் நான் சொல்லும் போது கேட்கும்போது சில பேருக்கு சலுப்பாக இருக்கும். என்னங்க இவ்வளோ நேரம் பேசுகிறீங்கன்னு சில பேர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க இந்நேரம் இந்த பதிவை. பொறுத்தார் பூமி ஆழ்வார். யாரெல்லாம் பொறுமையுடன் இருக்கிறார்களோ ஒரு விஷயத்தில் எங்கே வேணாலும் நமக்கான மாற்றத்திற்கான சில விஷயங்கள் கிடைக்குங்க. நிஜமாக தான் சொல்கிறேன். இப்போ ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்க போகிறீங்கன்னா 3 மணி நேரம், அந்த 3 மணி நேரம் முடிகிற அந்த 2 நிமிஷத்தில் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த படத்தில். அது உங்கள் லைஃப்பையே மாற்றிடும். ஆமாம், எப்போ எந்த நேரம் ஒரு நல்லது கேட்கக்கூடிய, நல்லது பார்க்கக்கூடிய விஷயத்தில் எப்போ நமக்கான ஒரு வார்த்தை வரும்னு நமக்கு தெரியாது. அந்த இறுதி வரை பொறுமையாக நிற்கக்கூடிய நபர்கள் அந்த பலனை முழுமையாக பெற்று செல்வார்கள். ஆகவே இந்த பதிவை பார்த்த நபர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது சேரும்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு பதிவுகளும் தவறாமல் பாருங்கள். நீங்கள் நான் சொல்கிற இந்த வார்த்தைகளை மனசார ஒரு ஹெட்செட் போட்டு அமைதியாக இந்த உச்சரிப்புகள் உங்கள் மனதில் பதிவதே போதும்னு நான் நினைக்கிறேன். அதுவே உங்களுக்கு நல்ல அதிர்வலைகளை உங்கள் ஆழ் மனதில் உருவாக்கிடும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அடுத்த பதிவில் அடுத்த ராசிக்காரர்கள் யார் பார்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.